தமிழ் மீன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் நந்தா. வணக்கம் தேவி. தாவேக தலைவர் விஜய் அவர்களை அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் நேற்று சந்திச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்பவும் ஒரு சந்திப்பு நடத்தி இருக்கிறாரு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களோட. இந்த சந்திப்பு என்ன மாதிரியான ஒரு சந்திப்பு, என்னெல்லாம் பேசப்பட்டது, அதை பத்தி சொல்லுங்க நந்தா. நேற்று தாவேக தலைவரை பிரசாந்த் கிஷோர் பார்த்தாரு. கூட ஆதரவர்ஜனா இருந்தாங்க. அதுலேயே ஊடகங்களில் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஜான் ஆரோக்கியசாமி இருந்தார், இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நேற்று நடந்த சந்திப்பு அப்படிங்கிறது 2.15 இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்தார். வந்துட்டு ஏர்போர்ட்டில் போய் ஆதவர்ஜனை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போனார். விஜயோடைய வீட்டில் அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கு. அதில் விஜய், புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, பிரசாந்த் கிஷோர் 4 பேர் தான் இருந்திருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னமும் வரல. ஊடகங்களில் இது பேசினாங்க அது பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தாவேக தரப்பில் கேட்டால் அப்படியெல்லாம் எதுவும் பேசின மாதிரியான டீட்டெயில்ஸும் வரல. ஸோ அதுதான் முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக இப்போது விஜய்கிட்ட பேசி ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துட்டு அடுத்து என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவதற்காக ஆதவர்ஜனாவுடைய வீட்டில் ஆதவர்ஜனா, பிரசாந்த் கிஷோர், புஷி ஆனந்த் 3 பேரும் மீட் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. ஸோ கட்சியோட அடுத்த கட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை கொண்டு போகிறது, எப்படி கேம்பெயின் கொண்டு போகணும், இந்த மாதிரியான விஷயங்களில் பிரசாந்த் கிஷோர் ஐடியாஸ் கொடுத்துருக்கலாம். அந்த ஐடியாஸை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத புஷி ஆனந்த் கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஏன்னா கட்சியில் பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறனால அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னென்னா இப்போ 26 கூட்டணி, நீங்கள் கூட்டணி போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். ஆனால் அப்படி கூட்டணி போகிறீங்கன்னா யார் கூட போகிறீங்க, இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத இப்போதைக்கு நீங்கள் சொல்லாதீங்க. அது 26 நெருக்கத்தில் சொல்லிக்கலாம். இப்போது நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க. அவங்களா கேட்கலனா கூட திமுக கேட்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஊடகங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது தேர்தல் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசிக்க வேணாம். 26 என்ன நிலவரம் அப்படிங்கிறத தேர்தல் அறிவிக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போதைக்கு உங்கள் ஹேண்ட்ஸை க்ளோஸாக வச்சுருங்க. உங்களோட ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்குங்கிற மாதிரியே வச்சுருங்க. அதுதான் இப்போதைக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுபோக வேறு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அவர் டேட்டாஸ் ஏதாவது கொடுத்துருப்பாரு, இல்லை வேறு ஏதாவது இவங்ககிட்ட இருக்க டேட்டாஸ் எப்படி அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் பகிர்ந்துருக்கலாம். ஸோ இப்போ ஆதவர்ஜனாக்கு நேற்று நம்ம பேசியிருந்தோம். ஆதவர்ஜனாக்கு கட்சிக்குள்ளே பதவி கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஜான், புஷி 2 பேரையும் தாண்டி அவரால் செயல்பட முடியாதுன்னு இருக்கும்போது இப்போ பிரசாந்த் கிஷோர், விஜய்க்கு நம்பகத்தன்மை வாய்ந்த, விஜயால் அதிக மதிக்கப்படுகிற பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு இப்போ பேச வச்சுருக்காங்க அப்படின்னு. இதில் இன்னும் சில உருட்டுகள்லாம் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்க விரும்பினார், அதனால் விஜய் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னு. பிரசாந்த் கிஷோர் விஜயா பிரசாந்த் கிஷோரா அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர் வேறு லெவலில் இருக்கார். அவர் நேஷ்னல் லீடர்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கார். அவர் விஜயை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு நெசசிட்டி கிடையாது. நெசசிட்டி விஜய்க்கு தான் இருக்குது. அதனால் இவர் தான் இது பண்ணியிருக்காரு. அதுவும் விஜய் டைரெக்டாக கூப்பிட்ட மாதிரியான எந்த விஷயமும் இல்லை. ஆதவர்ஜனா அவருடைய சைடை இன்னும் ஒரு ஸ்டெப் பலப்படுத்துறதுக்காக, கட்சிக்குள்ளே கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக இப்போ கூட்டு வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி படி இவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு கட்டுப்பட்டு இப்போ ஜான் வேலை பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார். இல்லைன்னா ஜான் ஓரம் கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜானை மீறி நான் செயல்பட போகிறேன் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு சப்சிக்வெண்ட்டான ஒரு ப்ரூஃபாக, அதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக தான் இப்போ பிரசாந்த் கிஷோரை கொண்டிருக்காரு. ஒப்பந்தம் கையெழுத்தாகலை, இப்போ வரைக்கும் எந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலை. ஸ்பெஷல் அட்வைசராக வேலை பார்க்குறார் அப்படிங்கிறதும் இல்லை. அது ஏற்கனவே ஃபஸ்ட்டு நேற்று ஊடகங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் அது 2 இல்லை நேற்று நம்ம பேசியிருந்தோம். ஏன் அப்படின்னா இப்போ ஜன் சுவராஜ் அப்படிங்கிற கட்சியோடைய தலைவராக பிரசாந்த் கிஷோர் இருக்கார். 25 அவருக்கு மாநில சட்டமன்ற தேர்தல் இருக்குது. அதில் அவங்க கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு பிரசாந்த் கிஷோர் முனைப்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். கடந்த இடைத்தேர்தல் இருந்துச்சு, மக்களவைத் தேர்தலோட ஒரு 4 இடைத்தேர்தல் இருந்துச்சு. அதில் டெபாசிட் இழந்துச்சு ஒரு கட்சி. நேற்று தவறுதலாக 4 தொகுதியிலும் டெபாசிட் இழந்துட்டாங்கன்னா, இல்லை ஒரே ஒரு இடத்துல வாங்கிட்டாங்களாம். அந்த ஒருத்தரை பாவம் இழிவுபடுத்தக்கூடாதுல்ல, ஒரு இடத்துல மட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ பிரசாந்த் கிஷோரோட கட்சியை டெபாசிட் வாங்குறதுக்கே டான்ஸ் ஆடுது அப்படிங்கிற ஒரு லட்சம் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணிக்குவோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் பீகார் எலெக்ஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இன்னொன்று அவர்கிட்ட டீமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு மேம்போக்காக சில கைட்லைன்ஸை கொடுத்துட்டு போயிருப்பார்,
கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இது வந்து ஒரு உருட்டு தான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அவங்கள சந்திக்கிறது அப்படின்னு. ஆனால் கடந்த ஆண்டு பேட்டியில் வந்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு, தமிழக அரசியலில் தாவேகா வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வந்து இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் விஜய் அவர்களை அவருக்கு ஆதரவாக தான் சில வார்த்தைகள் பேசியிருந்தாருங்கும் போது இதை வந்து நம்புறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதானே நந்தா? இல்லை, இப்போ என்ன அப்படின்னா வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் வருவார் அப்படின்னு சொல்கிறதுமே உருட்டு. ஓகேவா? யார்கிட்ட பேசியிருப்பார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து தந்தி டிவியில் ஹரிஹரன் கிட்ட கொடுத்த இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பேட்டியில் தான் பேசியிருந்தார். இன்டர்வியூ தான். ஓகேவா? நான் சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோருடைய பேட்டிகளை தினமும் பார்த்தவன் நான். ஓகேவா? பிரசாந்த் கிஷோர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவார், பிரசாந்த் கிஷோர் யார், பிரசாந்த் கிஷோர் கூட இருந்த நபர் எழுதிய இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி, இந்த புத்தகமே கொண்டு வந்துட்டீங்களா? சிவம் சங்கர் சிங் பிரசாந்த் கிஷோர் கூட இருந்து அதுக்கப்புறம் பிஜேபியோட இருந்த நபர். ஓகேவா? பிரசாந்த் கிஷோர் யார், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பிரசாந்த் கிஷோரை பில்டப் பண்ணுறாங்கல்ல, வருவோம் பிரசாந்த் கிஷோர் யார் அப்படிங்கிறதுக்கு. அதில் வந்து விஜய்க்கு தமிழ்நாட்டு எலெக்ஷனில் புது ஆட்களுக்கு ஸ்பேஸு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து திமுக அதிமுக சேர்ந்து ஒரு 65-70% வச்சுருக்காங்க. பேலன்ஸ் இடம் ஸ்கோப் இருக்குது, விஜய் வந்தால் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? விஜய் வந்தால் தவிர்க்க முடியாத சக்தியாக வருவார், ஆளுமையாக வருவார், அவர் அப்படியே வந்து உச்சாணி கொம்பில் உட்காருவார் அப்படிங்கிறதா நம்ம ஊடகங்கள் எழுதிய திரைக்கதை வசனங்கள் தான். ஓகேங்களா? இல்லைப்பா, நீங்கள் பில்டப் வந்து கொடுக்கறதுக்காக இப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அவருடைய ஆக்ஷன்ஸ்லாம் வந்து அதே மாதிரி தானே இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை அந்த தேர்தல்களையும் இதற்கு முன்னாடி வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து ஆட்சி பொறுப்பில் உட்கார்ற நேரத்துலையும் அவருக்கு வியூகம் அமைத்து கொடுத்ததுலேருந்து நிறைய வெற்றிகளை வந்து பார்த்துருக்கிறாருல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் பில்டப் கொடுத்து தானே ஆகணுன்ற ஒரு கேள்வி எழுதலை. கிஷோருக்கு பில்டப் கொடுக்கறது நான் தப்புன்னு சொல்ல வரல. நீங்கள் வந்து ஜான ஆரோக்கியசாமி கொடுத்தீங்க அப்படின்னா அது டம்மி பீஸு அப்படின்னு நானே ஓப்பனாக பல இடங்களில் பேசிட்டேன். இப்போ தான் சொல்ல டம்மி பீஸு அப்படின்னு. பிரசாந்த் கிஷோர் பல வெற்றிகளை கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? அகைன் இந்த புக்கு வேணால் யாராவது படித்து பார்த்துக்கிட்டோம், அதிலே போட்டிருப்பாங்க பிரசாந்த் கிஷோர் என்கிற நபர் யார். பிரசாந்த் கிஷோர் ஐநா சபை சார்பாக, ஐநா சபையுடைய பிரதிநிதியாக ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பாக இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பணியாற்றி கொண்டிருந்த நபர். ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பாக ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை குஜராத் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மோடி பார்வைக்கப்படுது. மோடி அவரை அழைத்து என் மாநிலத்திலும் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்க குழந்தைகள் பிரச்சனை இருக்குது, அதை பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கான நடவடிக்கையில் இறங்கும் பொழுது மோடிக்கு பிடித்தமான நபராக போகிறார். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அதுக்கு பிறகு வந்து இவர் இணைந்து கொள்கிறார். மோடிக்கான தேர்தல் பிரச்சார விஷயங்களில் அவர் இணைந்து கொள்கிறார். ஓகேங்களா? 2014 மோடி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார். முன்னிறுத்தியது யார் அப்படின்னா குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள். அதுக்கு பிறகு மோடி தான் நம்மளை மீட்க வந்தவர் அப்படின்னு இந்த ஊடகங்கள் வந்து இந்த ஊழல் அந்த ஊழல்னு காங்கிரஸை போட்டு நாராக கிழிக்கும் பொழுது அண்ணா ஹசாரே அரவிந்த் கெஜ்ரிவால் குரூப் அப்படிங்கும்போது உடனே நம்ம வந்து ஆள் என்ன சொல்லுவாங்க, அண்ணா ஹசாரே உருவாக்கிய ப்ராடக்ட் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழலுக்கு எதிராக 2000 இயக்கம் கட்டிட்டு இருந்தார். அந்த வரலாறு நம்ம மக்கள் பேச மாட்டாங்க, அண்ணா ஹசாரே மட்டும் தான் பேசுவாங்க. ஓகேவா? அது வேறு விஷயம், அது இன்னொரு நாள் பேசிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு மோடி வந்தால் நாடு வல்லரசு ஆயிரும் அப்படின்னு நம்பின முட்டா கூட்டத்தில் ஒரு கூட்டங்களை ஒன்று சேர்த்து வச்சு சிஏஜி, ஓகேவா, சென்டர் ஃபார் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கட்டமைக்கிறாங்க. அந்த கட்டமைப்பை நிர்வகிக்கும் பொறுப்பை தான் மோடி கொடுக்குறார். மோடி நீங்கள் கேம்பெயின்லாம் ஆள் இருக்காங்க, ஆளை போட்டு வேலை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவர் வந்து சில ஸ்ட்ராட்டஜிலாம் ட்ரை பண்ணார், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சாய் பே சர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டீ கடையில் உட்காந்து டீ கடைக்காரங்கள்ட்ட மோடி பேசுகிற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி வந்து மோடி சாமானியர்கள்கிட்ட கொண்டு போனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பிரசாந்த் கிஷோருடைய பங்கு இருக்குது. ஆனால் வெற்றிக்கு அவர் காரணமா? அவர் இல்லாட்டி மோடி அங்கே அந்த இடத்துக்கு வந்து 2014 அந்த இயற்கைக்கு வந்திருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டால் 280 சீட்டு தனிச்சு வந்து கூட்டணியோட 330 வந்தாங்க. அது கொஞ்சம் சீட்டு கூட குறைய இருந்திருக்கலாம், மோடி வந்திருப்பார். ஓகேவா? காக்கா உட்கார பணம்பல விழுந்த கதை தான். ஓகேவா? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்தபடியாக 2015 நிதிஷ்குமாருக்கு வந்து வேலை பார்க்குறார். எப்போ வேலை பார்க்குறார் அப்படின்னா நிதிஷ்குமார் ஆர்ஜேடி, லாலு பிரசாதோடைய ஆர்ஜேடி காங்கிரஸ்னு மெகா கூட்டணி அமைக்கும் போது அங்கே வேலை பார்க்குறார். 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே போய் அதிகாரம் செலுத்த பார்க்குறார். அமித்ஷாவுடைய தலையீடு இருக்குது. அமித்ஷா இவரை கட்சிக்குள்ளேயும் சேர்க்க முடியாது, பொறுப்புலையும் சேர்க்க முடியாதுன்னு விலக்கி வைக்கிறார். வேறு வழி இல்லாமல் வெளியேற்றப்படுகிறார். சிஏஜி கலைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு தான் ஐபேக்கை உருவாக்குறாரு. ஐபேக்கை உருவாக்குனவர் நிதிஷ்குமார் கட்சியில் போகிறாரு, பொறுப்பு கொடுக்கப்படுது. அங்கேயும் போய் நாட்டமாக பண்ணுறாரு. நிதிஷ்குமார் பொறுப்பு கொடுத்த நிதிஷ்குமார் பிரசாந்த் கிஷோரை வெளியேற்றுகிறார். பிறகு 2016 ஒரு
வேலை பார்க்குறாரு 2017. இதே பிரசாந்த் கிஷோர் 2017 பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் 2 மாநில தேர்தலுக்காக காங்கிரஸுக்கு வேலை பார்த்தார். ஐபேக் வேலை பார்த்துச்சு. அதில் கேப்டன் அமரிந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு மன்னர் பரம்பரை சேர்ந்தவரை சாமானிய மக்கள்கிட்ட கொண்டு போனதில் பஞ்சாபில் முக்கிய பங்கு பிரசாந்த் கிஷோருக்கு இருந்துச்சு. அங்கே அமரிந்தர் சிங் ஜெயித்தார். 5 வருஷம் அவர் வந்து கிட்டத்தட்ட 4.5 வருஷம் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். அதே பிரசாந்த் கிஷோர் அதே சமயத்தில் நடந்த யூபி எலெக்ஷனில் அங்கே சிஎம் ஃபேஸ் கிடையாது. அங்கே காங்கிரஸ் தோற்று போச்சு. 400 சொச்சம் தொகுதியில் 4 எம்எல்ஏ தான். பிரசாந்த் கிஷோர் சிஎம் ஃபேஸ்னு ஒரு ஆள் இருந்தால், மக்கள் செல்வாக்கு இருந்துச்சுன்னா அந்த வண்டியை அது எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொண்டு போவார் ஒழிய அவரால் ஜெயிச்சாங்க அப்படின்னு கிடையாது. அதனால் இப்போ 21 வந்து திமுக வந்து ஏற்கனவே 2019 செல்வாக்கோட இருந்தாங்க. 38 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க 39. 21 அந்த கூட்டணி அப்படியே போச்சு. ஆனாலும் ஓட் பேங்க் சரிஞ்சு போச்சு. இவர் வந்து கேம்பெயினை கொண்டு போவார், ஆனால் இவருடைய தலையீடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரசாந்த் கிஷோரும் இருந்தார். இப்போ 2019 மகாராஷ்டிரா எலெக்ஷனில் வந்து உத்தவ் தாக்கரேவுக்கும் ஆதித்ய தாக்கரேவுக்கும் வேலை பார்த்தார். தேர்தலுக்கு பின்னாடி அப்பயும் வந்து என்னென்னா பிஜேபி லீடிங்கில் போயிடுச்சு. அவங்கள பின்னாடி விட்டு சிவசேனா விட்டு கட்சியில் நீ சிவசேனாவே காலியாகி உத்தவ் தாக்கரே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்னொன்று மோடி சிம்பத்தைசர் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. என்னதான் வந்து பிரசாந்த் கிஷோர் மோடிக்கு எதிராக பேசினாலும் அவருக்குள்ளே வந்து மோடி மேலே ஒரு தீராத பற்றும் காதலும் இருக்கும். அதனால் மோடி அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன் இவ்வளோ 2024 மோடி 400 சீட்டு ஜெயிப்பார்னு சொன்னாருங்க. டெபாசிட் வாங்காமல் 240 சீட்டோட பாஜக சுருண்டு போச்சு. 350 சீட்டு 400 சீட்லாம் வருவார். மோடி அவ்வளோ பெரிய ஆளுமா ஆகா ஓகோ அப்படின்லாம் பேசினார். காங்கிரஸ்லாம் ஒன்றுமே இல்லைன்னாரு. காங்கிரஸ் 100 சீட்டு வந்துச்சு இல்லை. இந்த மாதிரி அவர் பேச்சு எடுபடாதது போனதுக்கான காரணமாக என்ன பார்க்கலாம்? அவர் பேச்சு எடுபடாமல் போனது காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஐக்கானை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஐக்கான் மட்டுமே எல்லாமே செஞ்ச முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. இப்போ 2021 வேலை பார்க்கும்போதும் ஐபேக் அப்படிங்கிற டீமை கொண்டு வந்து இங்கே வேலை பார்த்தார். இங்கே இருக்க ஆட்களை ரெக்ரூட் பண்ணார். எல்லா ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் வந்து திமுக ரெடி பண்ணி கொடுக்கும். இவர் வந்து இப்படி வேலை பாருங்க அப்படி வேலை பாருங்கன்னு சொல்லுவார். அதுவே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா கட்சிக்குள்ளே தலையிடுவார். அது வந்து தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். அப்படி தான். இன்னொன்று வந்து என்ன சொல்ல முடியும், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டில் வந்து அவர் நல்லா வேலை பார்த்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவரால் வந்து அந்தளவுக்கு முடியல. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் தான் வந்து இன்றைக்கி முன்னோடி அப்படிங்கிறாங்க. அங்கே ஐஐஎம்ஸ்லேருந்து வந்த லட்சக்கணக்கில் 2012 லட்சங்களில் சம்பளம் வாங்கிட்டு இருந்த டெக் ஆட்கள் வந்து அந்த டீமில் இருந்தாங்க. அவங்கள வழிநடத்திட்டு போனார் பிரசாந்த் கிஷோர். அதுக்கு பிறகு ஐபேக் வந்தார். ஐபேக் தாண்டி வந்து இன்னும் சொல்லப்போனால் பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயிக்கக்கூடிய குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவார். மம்தா பானர்ஜி ஜெயிப்பாங்க, ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சார், தமிழ்நாட்டில் சிஎம் ஸ்டாலின் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஜெயிக்கிற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டினார். அதுவும் இல்லாமல் அங்கே பாப்புலர் ஃபிகர் ஒன்று இருக்கணும். இல்லை அப்படின்னா அவரால் ஜெயிக்க வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அவர் கூட இருந்த ஆட்கள் சுனில் கனகுலுவாக இருக்கட்டும், ராபின் சர்மாவாக இருக்கட்டும். ராபின் சர்மா வந்து இப்போது சந்திரபாபு நாயுடுக்கு 2024 வேலை பார்த்தார். அதில் பாதாளத்தில் இருந்த கட்சியை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு சிம்பத்தி இருந்துச்சு சந்திரபாபு நாயுடுக்கு. அப்படியே அதை ரீட்யூன் பண்ணி கொண்டு போய் இன்றைக்கி வந்து ஆட்சியில் உட்கார வச்சுருக்கார் பவன் கல்யாண் அலையன்ஸோடு சேர்த்து. இந்த பக்கம் வந்து 24 மகாராஷ்டிரா மக்களவைத் தேர்தலில் ஷிண்டேக்காகவும் அஜித் பவாருக்காக வேலை பார்த்தார். எந்த ஷிண்டே? பாஜக பின்புலத்தில் உத்தவ் தாக்கரேலேருந்து கட்சியை உடைச்சிட்டு வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ண ஷிண்டே 2024 மக்களவை தேர்தலில் அஜித் பவாரும் ஷிண்டேவும் படுதோல்வி அடைந்த பிறகு மக்களால் துரோகிகள் என்று பார்க்கப்பட்ட அந்த ஷிண்டேவை திருப்பி இது பண்ணி ஷிண்டேவை ஐக்கானை மாற்றி ஷிண்டேவுடைய ஃபேஸ் வேல்யூ வச்சு ஷிண்டேவை ப்ரொஜெக்ட் பண்ணி, ஷிண்டேக்கு வேல்யூ கிடையாது, பாஜக அவர் வந்து சிஎம் ஃபேஸாக டம்மியாக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அவரை உருவாக்கி அந்த இடத்துல வந்து லீட் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாரா அப்படின்னா இருக்குது. விஜயை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்னா விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் வேணும், ஸ்ட்ரக்சர் வேணும், ஃபண்ட்ஸ் வேணும், அது செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். விஜய் செலவு பண்ண ரெடியாக இருப்பாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் இப்போ அவர் ஐபேக்கில் கிடையாது. ஐபேக் வேறு ஒருத்தட்ட ரிஷியோ சம்திங் யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ராபின் சர்மா தனியாக இருக்கார் ஷோ டைம்னு, சுனில் தனியாக இருக்கார், அவரும் திமுக கூட தான் இருக்கார். ராபின் சர்மா திமுக கூட இருக்கார், சுனில் திமுக கூட இருக்கார். அந்த ஐபேக்கில் இருக்கிற ரிஷிக்கிட்டையும் திமுக பேசிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அது போக பாப்புலேஷன் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பெண் அப்படிங்கிற அமைப்பு திமுகவில் இருக்குது. அப்படிங்கும்போது இத்தனை பேரை பிரசாந்த் கிஷோர் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆப்போசிட்டில் எல்லாம் இவர் கூட இருந்த ஆட்கள் தான்.
ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் அவருக்கு பீகார் தேர்தல் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்திலே பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, கடந்த தேர்தலுடைய ஞாபகங்கள் வருது. என்ன அப்படின்னா, திமுக அந்த டைமில் வந்து பிரசாந்த் கிஷோர் அவங்களுடைய தலையீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முரண்பட்டுட்டும் இருந்தாங்க, அவங்களுடைய ஒரு கட்டமைப்புக்கும் இவர் கொடுக்குற கட்டமைப்புக்கும். அப்படி இருக்கும் பொழுது தாவேக தலைவர் விஜய் அவங்க வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறப்போ அந்த அளவிற்கான ஒரு முரண்பாடுகள் எழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா விஜய் அவர்களுக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும்? இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுற இடத்துல மட்டும் இருக்கணும். லீடர்ஸ் அவங்க சொல்கிறத ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் கேட்டால் பரவாயில்ல, அவங்கள பார்ட்டி டிசிஷன்ஸையும் எடுக்க விடுறது, எந்த கூட்டணிக்காக நீங்கள் வந்து இந்த தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஓகே, இந்த கேண்டிடேட்டுக்கு தான் நீங்கள் போடணும் அப்படின்னு 2021 அந்த கூத்து நடந்துச்சு. எந்த கேண்டிடேட்டை போடணும் அப்படிங்கிறத பிரசாந்த் கிஷோர் லிஸ்ட்டு கொடுத்தார். அவர் டீமில் இருக்க ஆட்கள் போயிட்டு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே இப்போ நான் கேண்டிடேட், நான் வந்து இப்போ என் தொகுதி இருக்குது, என் தொகுதியில் வந்து நான் கேண்டிடேட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், பிரசாந்த் கிஷோர் டீமில் வந்து யார் வந்து இங்கே கிரவுண்ட் சர்வே பண்ணாங்களோ அவனுக்கு அமௌண்ட்டை கொடுத்து எனக்கு சாதகமாக ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு திமுக ஆட்சியில் நடந்துச்சு, திமுக கட்சியில் நடந்துச்சு. அதனால தான் அவங்களுடைய 2021க்கும் 2019க்குமான வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது திமுக சரிஞ்சிருக்கும். 2019 அவங்க வந்து அவ்வளோ பெரிய மெஜாரிட்டி எடுக்கிறாங்க, அவ்வளோ பெரிய சதவீதம் இருக்குது. 21 அது சரிஞ்சிச்சு. எடப்பாடி இவ்வளோ லீடுக்கு போனது காரணம் அதுதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. கிரவுண்டில் சில விஷயங்களை அவரால் இது பண்ண முடியாது. இன்னொன்று, அவரும் சரி, அவரால் வளர்க்கப்பட்ட அவருடைய மாணவராக சொல்லப்படுகிற ஆதவர்ஜனாவும் சரி, போன இடத்துல வந்து நம்மளுடைய ஜாப் என்ன அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணி டாமினேட் பண்ணுற இடத்துக்கு வரும்பொழுது தான் அங்கே சிக்கல் வரும். பிரசாந்த் கிஷோரை தாவேக்காவில் அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட மாட்டாங்க. பிரசாந்த் கிஷோருக்கு முதல்ல டைம் இருக்குமான்னு தெரியல, மீறி விட்டாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு தலைவராக ஏற்கனவே புஷி ஆனந்தும் ஜானகிசாமி இருந்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் கட்சியோட தலைவராக ஆதவர்ஜனாவும் பிரசாந்த் கிஷோரும் தான் இருப்பாங்க. முடிவுகள் அவங்க எடுக்கிற மாதிரியான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதில் ஆதவர்ஜனா பற்றி பேசும்போது நேற்று வந்து விசிக தலைவருடைய ஒரு நேர்காணல் வந்து வந்துருந்துச்சு பிகைன் ரிச்சில். அது ஏற்கனவே நிறையா எடுத்து ஒவ்வொரு பாட்டாகவும் போட்டுமா. நேற்று ஒரு பாட்டில் வந்து ஆதவர்ஜனா நீக்கம் பற்றி பேசும்போது, திமுகவில் அடிப்படை உறுப்பினராக இருந்தவர் ஆதவர்ஜனா, அவர் திமுகவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தினார்னு வெளியேற்றப்பட்டார். அவர் வந்து விசிகாவில் வந்தார், விசிகாவிலும் சர்ச்சைகளை ஏற்படுத்தினார். வரும்போதே எனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாதான் வருவேன் நடமுடிச்சிருக்கார். இல்லை அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு துணை பொதுச் செயலாளர் வாங்கிட்டு அதுக்கு பிறகு வந்து தம்பி இந்த மாதிரி திருமாவளவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, எங்களுக்கு ஆட்சியிலையும் கட்சி கூடயும் முரண் இருக்குது, ஆனாலும் எங்களுக்கு அவங்க திமுக கூட பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது, அதில் ஒரு பொதுநலன் இருக்குது, அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலை பாருங்கன்னு சொன்னோம். அவர் கேட்க மாட்டேன்ட்டார், கட்சியை மீறி அவர் செயல்பட்டார். இதே நிலைமை நாளைக்கு தாவேக்கால வந்தால் அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்படிங்கும்போது விஜய் அதெல்லாம் சேர்த்து கணக்கில் கொண்டு தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். 2026 வந்து அதிமுகவிற்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து வேலை செய்ய போகிறாருன்ற தகவல் இருக்குது. அது எந்த அளவிற்கு வந்து உண்மையாக இருக்குது? இல்லை, பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவுக்கு வேலை பார்க்குறாரா இல்லை தாவேக்காவுக்கு வேலை பார்க்குறாரா திமுகவுக்கு வேலை பார்க்குறாருனா, முதல்ல அவர்கிட்ட வந்து கம்பெனி கிடையாது, ஃபஸ்ட் திங். ரெண்டாவது, அவர் வந்து இறங்கி வேலை பார்க்கணுன்னா பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு தான் அவர் வரணும். இல்லை பீகார் எலெக்ஷனை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வருது, என் மாநிலத்தில் நான் ஆளுங்கட்சியாக வரணும், நான் வந்து சிஎம் ஆகணும், இல்லை நான் சொல்கிற ஆள் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு கட்சியில் யாரையோ ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் டைம் பண்ணுவேனாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2021 திமுக ஜெயிக்க வச்சது தான் அவருடைய கடைசி தேர்தல், பிரசாந்த் கிஷோரோட கடைசி தேர்தல். அதுக்கு பிறகு வெளிப்படையாக அவர் யாருக்கும் வேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 3 வருஷம் அவர் வந்து பீகாரில் கலரசியல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு பீகார் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார். அப்படி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுமே அங்கே இடைத்தேர்தல்களில் 4ல் 3 டெபாசிட் அவுட். இப்போ அடுத்து அவர் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை தாண்டி அவர் வேலை பார்க்க ரெடியாக இருக்கார். இல்லை நாளைக்கே வந்து அதிமுக கன்வின்ஸ் பண்ணதுன்னா உடனே வந்து சொல்லுவாங்க, அது எப்படி நீயா சொல்கிற அப்படின்னு. அதிமுக வேலை பார்க்க கூப்பிடலாம், ஆனால் ஐபேக் அவர்கிட்ட இல்லை. மேபி இப்போ ஐபேக்குள்ளே போகிறாரு, இல்லை வேறு ராபின் சர்மா இங்கே திமுக சைன் பண்ணிட்டார், வேறு வருதுன்னா அவருக்கு டீம் ரெடி பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கான விஷயங்கள்லாம் வேணும். அதே மாதிரி ஆதவர்ஜனா நீங்கள் கேட்ட மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்க்கும் இன்னும் டீம் இல்லை. டீம் இனிமேல் தான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ரெடி பண்ணணும். இருந்த டீம் வந்து டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு. ஆதவர்ஜனா விசிகா விட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியும் கிட்டத்தட்ட டிஸ்மேண்டில் ஆயிருக்கு. ஒரு சில ஆட்கள் மட்டும் தான் இருக்காங்க. புதுசாக அங்கே டீம் ஹையர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அதிமுகவுக்கு அவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அதிமுக 2021 அவர் வேலை பார்க்குறதுக்கு வந்தார். ஃபஸ்ட்டு வந்து கமல் கிட்ட போனார், அப்புறம் அதிமுக கிட்ட போனார், 3வது தான் வந்து திமுக கிட்ட வந்தார். அப்படிங்கும்போது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வேலை பார்ப்பார். அப்படிங்கிறனால அவர் வந்து அதிமுக தவேகா கூட்டணி அமைஞ்சு அதுக்கு பிறகு அலையன்ஸ் எல்லாம் ஃபார்மேஷன் ஆன பிறகு ஆதவர்ஜனாவை வச்சு
கைட்லைன்ஸ் கொடுப்பார் ஒழிஞ்சு டேரெக்டாக இறங்கி வேலை பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. மேபி இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று, எடப்பாடியும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து எடுத்து ஹையர் பண்ணி வைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவை, அதுக்கான வேலைகள்லையும் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோரை வந்து எந்தளவுக்கு அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் டைமுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இல்லைனா வேறு ஆட்களை அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தாவேக்காவுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா அவங்களே வந்து ஒரு பெரிய பலம். அதை தாண்டி வந்து ஒரு வேளை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து இதில் ஈடுபடுறாரு அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவிற்கு வந்து இவர்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். ஏன்னா வந்து பாஜகவிலிருந்து திமுக இப்படி எல்லா கட்சிகளையும் கடந்து வந்தவர் பிரசாந்த் கிஷோர். அப்படி இருக்கிறதுனால திமுகவை வீழ்த்துறதுக்கும் சரி, இல்லை இவர் தாவேக்கா வின் பண்ணுறதுக்கும் பல வியூகங்களை அமைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை பற்றி சொல்லுங்கள். ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி இருக்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டில் பொலிட்டிக்கல் ஃபீல்டு யங்ஸ்டரில் வந்து பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்க, பர்ஃபெக்ட் டேட்டாஸோடு இருக்கக்கூடிய நபர். என்னென்னா அவருடைய அந்த இண்டிவிஜுவலிசம் அது வந்து அவர்கிட்ட ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். ஆதவ் அர்ஜுனா மாதிரியான ஒரு டேட்டாவோட அவ்வளோ ஆக்டிவாக இவ்வளோ இதுவாக இருக்கிற ஒரு நபர், அவர்கிட்ட சில குறைகள் இருக்குது. ஆனால் சில டேட்டாஸும் வச்சுருக்காரு. அவர் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபராக தான் இருக்கார். எங்கே சிக்கல் வருது அப்படின்னா, அவர் எந்த மாதிரி செயல்படுறாரு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே, ஒரு ஃப்ரேம்குள்ளே அடங்கி வேலை பார்ப்பாரா அப்படிங்கிற வச்சுருக்காரு. இப்போ அவரு வந்து தாவேக்காவை ஸ்ட்ராட்டஜிக்கலாக லீட் பண்ணுறாரு விஜய்க்கு கீழே இருந்து அப்படிங்கும் பொழுது, அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமையும் பட்சத்தில் அது திமுகவை கவுண்டர் பண்ண முடியும். இல்லை பிரசாந்த் கிஷோர் அதிமுகவுக்கு வேலை பார்க்குறாரு, தாவேக்காக்கு ஆதவ் அர்ஜுனா வேலை பார்க்குறாரு, 2 பேரும் கூட்டணி அமைக்கலை அப்படின்னா திமுகவை வீழ்த்த முடியாது. 100% சொல்ல முடியும், கூட்டணி அமையாமல் திமுக வீழ்த்த முடியாது. ஏன்னா திமுகவுடைய பலமே கூட்டணி தான். அந்த கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் 99 விழுக்காடு கிடையாது. அந்த கூட்டணி உடையாத பட்சத்தில் வலுவான ஒரு கூட்டணி அமைக்காமல் யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது. திமுகவே அந்த கூட்டணி இல்லாட்டி 26 ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ அண்மையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் வந்து யார் அந்த சார் அப்படின்னு ஏடிஎம்கே டென் பண்ணாங்க. அது வந்து பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஒரு ஐடியா தான். அதுக்கு வந்து ஒரு தொகை பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரியான எலெக்ஷன் கேம்பெயின்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, திமுக கூட இருந்து திமுக என்னெல்லாம் பண்ணும், கூட்டணி கட்சிகளை எப்படியெல்லாம் நெகோசியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத 3 தேர்தல்களில் திமுகவுக்காக இருந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு நல்லா தெரியும். பிரசாந்த் கிஷோரை விட பிரசாந்த் கிஷோர் 21 மட்டும்தான் வேலை பார்த்தார். 19, 16 வந்து திமுக ஸ்ரீலங்கணக்கில் இருந்தார். ஆனால் அந்த 3 தேர்தல்களையும் ஆதவ் அர்ஜுனா திமுகவில் இருந்தார். அப்படிங்கும்போது இன்னும் இன்டெப்த்தாக ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆதவ் அர்ஜுனா ஒரு முக்கியமான ட்ரம்ப் கார்டாக இருப்பார். அதோடு சேர்த்து பிரசாந்த் கிஷோர் வரார் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கூடுதல் பலம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் தாவேக்கா, அதிமுக இன்னும் சில கட்சிகள் கூட்டணி வரும் பட்சத்தில் அது திமுக கூட்டணிக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி ஒரு டேமேஜை ஏற்படுத்தும். இல்லை அப்படின்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதற்கு மட்டும்தான் இவங்களால் முடியுமே ஒழிய, மற்றபடி வந்து திமுகவை வீழ்த்துவது, வீட்டுக்கு அனுப்புவது அப்படிங்கிறது அந்த கூட்டணியை உடைக்காமல் இவங்களால சாத்தியப்படுத்த முடியாது. இவங்க தனிச்சு நின்றாலும் அதை சாத்தியப்படுத்த முடியாது. பிரசாந்த் கிஷோர் அவர்களும் நம்ம அடுத்து தாவேக்கா மீட்டிங்கும் அடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரப்போகுது அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.